மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய முறைகள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்காக செய்யப்படுற ஒரு தொலைக்காட்சி. உங்களுடைய ஆதரவு கொடுங்க. என்னோட வீடியோக்கு முன்னாடி பண்ணி விளம்பரங்கள் போனால் அதையும் பாருங்கள். விளம்பர ஆதரவு கிடைக்கும். நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு சாப்பிட்டாலும் ஒரு வாரத்துக்கு அதோடைய ஸ்டெமினா நம்ம உடம்புல இருக்கணும், அந்த சத்துக்கள் உடம்புல இருக்கணும். அதுக்கு என்ன இருக்குன்னு நம்ம விஷயத்தை விடுவோம், நம்ம முன்னோர்களுக்கு போவோம். நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்வாங்க. வயல்களில், பண்ணைகளில் ஏதாவது செய்வாங்க, மரம் ஏறுவாங்க, எவ்வளவோ மாடு மேய்க்கிறது எவ்வளவோ செய்வாங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், காலையில் 5 மணி 5:30 மணிக்கு எந்திரிச்சா இரவு வரைக்கும் வேலை செய்வாங்க. இரவுக்கு அப்புறம் நைட்லேயும் பார்த்தா தாம்பத்திய விஷயங்களில் பிஸியாக இருப்பாங்க. வீட்டில் குழந்தை செல்வங்களுக்கு பஞ்சம் இருக்காது, அவங்க ஆரோக்கியத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. காலையில் எந்திரிச்சாலே எந்திரிக்கும் போதே அரை மனசாக எந்திரிக்கிறது, அதுலேயும் உடம்பு வலி, கை வலி, அப்படியே உடம்பு சோர்வு. அதுலேயும் ஒரு 10 மணி ஆகி போச்சு, ஒரு 10 நிமிஷம் வேலை பார்த்துட்டாங்க. ஆஃபீஸில் போய் ஒரு 9:30 போகிறவங்க 10 மணிக்கு பார்த்தா டீ குடிப்பாங்க. என்னென்னா டயர்டாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. அது சாயந்தரம் சொல்ல வேண்டியல. பெண்கள்லாம் இந்த ரயிலில், இந்த பேருந்துகள்லாம் போகும்போது பார்த்தா அவங்க நடந்து போதெல்லாம் சில பேர் எனக்கு சிரிப்பே வந்துடும். இந்த பார்க்கும்போது அப்படியே ஒரே சைஸாக இருப்பாங்க. இப்படி 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 நடப்பாங்க. ஒரு 5 பெண்கள் 10 பெண்கள் நடந்து போனால் கூட காரணம் உடம்புல ஒன்றுமே இல்லை. ஆண்களாவது பரவாயில்ல, பெரிய தொப்பாக இருந்தாலும் எப்படியாவது உள்ளே ஏறி, பஸ்ஸில் ஏறி, ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க. பெண்கள் பாவம் கையில் ஒரு பையை மாட்டிக்கிட்டு, இதில் ஒரு பையை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இப்படி. காரணம் உடம்புல ஸ்டெமினா இல்லை. இன்றைக்கி காலையில் சாப்பிட்டா அந்த உணவில் இருக்கிற சத்து அன்றைக்கி காலையில் தான் இருக்குது. மதியம் சாப்பிட்டா மதியம் தான் இருக்குது. அப்போ மாலை 5 மணிக்கு மேலே உடம்புல ஒன்றும் இல்லை. அப்போ இவங்க இனிமேல் வீட்டில் போய் சாப்பிட்டு உடம்புக்கு எனர்ஜி கொண்டு வரணும். காரணம் என்னென்னா, உணவுகள் எல்லாமே விஷமாயிருச்சு. உணவுகள் எல்லாமே வாழ்வியெல்லாம் மறந்து போச்சு. இதனால் வந்த பிரச்சனை. அப்போ இதை நம்ம வெளியில் வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்காக தான் இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன். நம்ம முன்னர்கள் அப்படி இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருப்பான். அப்போது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களால இருக்க முடிஞ்சது ஏன் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை. கம்பு, அதே மாதிரி சோளம், அதே மாதிரி கொண்டக்கடலை, நிலக்கடலை, பச்சை பயிறு, நரிமுக்கு பயிறு, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதாவது தானியங்கள், பயிர் வகைகளை இரவில் ஊற வச்சு காலையில் கொஞ்சம் எடுத்து அதில் நாட்டு சர்க்கரை, தேங்காய் போட்டுக்கணும். இதை காலையிலேருந்து எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பசி வருதோ, ஒரு டயர்டு வருதோ, அந்த டைமில் சாப்பிட்டு பாருங்கள். அதோட எனர்ஜி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காலையில் எந்திரிக்கிறோம், ஒரு டீ காப்பி ஏதோ குடிக்கிறோம், லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, சும்மா கொஞ்சோன்னு அதை சாப்பிட்ணும். ஆனால் இதில் என்னென்னா, 3ஐயும் கலந்து வச்சுக்க கூடாது. நாட்டு சர்க்கரை தனியாக வச்சுக்கணும், தேங்காய் துருவி தனியாக வச்சுக்கணும், நீங்கள் அந்த ஊற வச்ச பயிரோ இந்த தானியங்களையோ அது தனியாக வச்சுக்கணும். சேர்த்து வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டப்பாவில் வச்சுங்க. இது கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் 3ஐயும் கலந்து சாப்பிடுங்க. சும்மா ஒரு வாய் சாப்பிடுங்க. நல்லா எச்சில் கலந்து மென்று சாப்பிடுங்க. அந்த பசி வர நேரங்களில் ஒரு மாதிரி அப்புறம் விட்டுருங்க. அப்புறம் மதியம் நீங்கள் சாப்பிடுவீங்க, அது மாதிரி ஒரு ஈவினிங்கில் அது மாதிரி இருக்குது, இல்லை ஒரு 11 மணிக்கு, அது மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு எனர்ஜி குறைய மாதிரி இருக்குது, அப்போ அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போவும் எனர்ஜி கொடுக்கும். அதோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு அதான் சொல்ல வரேன். காலையில் 5 மணிக்கு கிளம்புனாங்கன்னா நைட்டு ஊற வச்ச கம்பு, இல்லை கொண்டக்கடலை, இல்லை நிலக்கடலை என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டியில் கட்டிக்குவாங்க. வேட்டி அப்போ பேண்ட் போடாதனால வேட்டியில் இந்த இடத்துல ஒரு முடிப்பு மாதிரி இருக்கும், அந்த முடிப்புக்குள்ளே கட்டிக்குவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காயும் அதிலே துருவி போட்டுக்குவாங்க. நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் மடித்து வச்சுக்குவாங்க, ஏதாவது இலைகள்லாம் மடித்து வச்சுக்குவாங்க. கலந்து சும்மா அப்போ ஒரு மென்னுக்கிட்டு இப்படி வேலை பார்ப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டெமினா இருந்தது. ஆனால் இப்போ ஜங்க் ஃபுட்டுங்க நிறையா வந்துருச்சு, இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டுங்க நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி டோட்டலாக எல்லா உணவுகள் அழிஞ்சதுனால அந்த பிரச்சனை. அதனால் சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸுங்களை வச்சு குழந்தைங்களுக்குலாம் பழக்குங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. நான் ஒரு தானியம் ஒரு பயிர்னு சொல்லலை, ஏதோ ஒரு பயிர் ஏதோ தானியம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நைட்டில் ஊறப்படுங்க. குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சமாவது இயற்கை வாழ்வியலுக்குள்ளே வந்தோம்னா இறைவன்ட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன தெரியுங்களா, நம்ம எந்த அளவுக்கு இறைவனையும் இயற்கை மருத்துவத்தையும் இயற்கை வாழ்வியல் நெருங்குறோமோ அவர் நமக்கு அள்ளி கொடுத்துருவார். நாம் அதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை செய்கிறதும் இல்லை. அதனால் வர பிரச்சனை தான். அதனால் சின்ன சின்ன இந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கள். ஒரு வாரமானாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் முதல் முறை பார்க்குறவங்க வாழ்த்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.